போகிறவங்கள இயக்கத்துக்கு போயிட்டா நடிக்கிறது இல்லை, நடிக்கும்போது அந்த ஏரியா போகிறதில்ல, அப்படி தான். பட் ஆனால் இப்போது சமீப காலமாக என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அவங்களுடைய படங்கள்லாம் நடிக்க சொன்னதுனால ஒரு சின்ன இடைவெளி. கண்டிப்பாக அடுத்து நான் என்னுடைய இயக்கக்கூடிய படங்கள் வரும்போது மொத்தமாக இதை தள்ளி வச்சுட்டு அதுக்குள்ளே மட்டுமே பயணிப்பேன். இதில் எனக்கு ஒரு பெரிய டென்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செய்கிற வேலை தான், அதை நான் மகிழ்ச்சியாக செய்கிறேன். கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் போய் நடிச்சிருவேன், அவ்வளோதான். இதில் வந்து என்னென்னா, என்னை அணுகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அதனால் வந்து சரி, அவங்க அதை நம்ம கேட்கும்போது சரி ஓகே இது நம்மளால் முடியும், நம்ம சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது போய் பண்ணிடுறது. இதில் குறிப்பிட்டு பிளான் பண்ணி செய்கிறதெல்லாம் இல்லை, காலங்கள் இழுத்துட்டு போகுது, அந்த இழுவையில் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ரஜினி முருகன் தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களோடு இணைந்து நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய சகோதரர் பொன்ராம் அவர்கள் இயக்குறார். ரொம்ப வித்தியாசமான ஒரு ரோல். ஏன்னா நிறையா சீரியஸாகவே பண்ணி ஒரு காமெடி பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்த திரைப்படம் அற்புதமான திரைப்படமாக அது பதிவாயிட்டுருக்கு. அதுவும் என்னுடைய கெரியரில் ஒரு நல்ல ஒரு மைல்கல்லான ஒரு படமாக இருக்கும். மாஸ் சூர்யா சாரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு என்னுடைய சகோதரன் வெங்கட் பிரபு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த 2 படங்கள்லையுமே ஒரு சின்ன ஒரு வில்லன் வேடம், ஏன்னா சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் வில்லன் எதுவுமே பண்ணல, சும்மா ஒரு சின்ன வில்லன் வேடம் பண்ணியிருக்கேன். பட் எனக்கான இடம் அதில் இருந்தது, நான் நடிப்பதற்கான நல்ல ஒரு இடம் இருந்தது, அதனால் அதை பயன்படுத்திட்டேன். காலச்சுழற்சி தான். அற்புதமான ஒரு தம்பி. அவன் வாழ்க்கையில் அவன் வந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கிறான் அப்படின்றதுக்கு முழுக்க அவனுடைய உழைப்பு மட்டும்தான். அதில் எந்த வகையிலையுமே வேறு யாருமே அவனுக்கு பெருசாலாம் உதவி செஞ்சிடல. அவனால் உழைச்சான், அவனாக வென்றான், அவனாக இப்போ வந்து நிற்கிறான். இந்த படம் வந்து அவன் வேற ஒரு ரோலுக்கு தான் முதல்ல கூப்பிட்டான். அப்புறம் வேலை இல்லாப்பட்டதாரி பார்த்துட்டு, அண்ணன் எனக்கு நீங்கள் வில்லன் ரோல் பண்ணுங்கள், ஏன்னா அது அந்த வில்லன் வந்து வழக்கமாக நாங்கள் பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்து அது தனியாக தெரிவார், இது பண்ணால் ரொம்ப நிஜமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி பண்ணுவோம், என்ன இப்போ உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஒரு இது அவனுடைய இயக்கத்தில் நடிப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் டைரக்ட் பண்ணும்போது என்னவே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அதை அடிக்கடி சொல்லுவான், உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் வேற என்ன அப்படின்னு சொல்லுவான். இப்போ அவங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பெருமை, மகிழ்ச்சி. இல்லை, நான் இன்னும் அவரை சந்திக்கவே இல்லை. சந்திப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு, இன்னும் நான் சந்திக்கல. இந்த படத்தில் நடித்தது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அந்த அவருடைய என்ன புத்தகத்தில் படிச்சிருக்கோம், சின்ன விஷயங்கள் தான் இருந்தது. அந்த வாழ்க்கை வரலாறை முழுமையாக கேள்விப்பட்டு அதற்கு பிறகு அதை முழுசும் படிக்க ஆரம்பித்து அதை படித்து பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த மாமனிதருடைய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்யக்கூடிய இந்த திரைப்படத்தில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமை. அது வந்து என்னுடைய கெரியரில் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும். ஏன்னா ஒரு 50 ஆண்டு கால வாழ்க்கையை அதில் பதிவு பண்ணுறேன். நிறையா இடங்களை தேடி அதாவது என்னென்னா காலமாற்றங்களை தாண்டி இடமாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கதை அது. அதனால் ஒரு 5 இடங்களை தேர்வு செஞ்சு வச்சுருக்கோம். அதற்கான பதிவுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த படம் வந்தால் ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். இது வந்து ஒரு நாவல், அதாவது சு தமிழ்ச்செல்வி அவங்க கீதாரின்னு ஒரு நாவல் பண்ணியிருந்தாங்க. அந்த நாவலை படித்து அதில் இருந்து அதை தழுவி எடுக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படம். நாவலை எப்படி எடுக்கணும்னு ஒன்று இருக்கு, அதை சரியாக செய்தால் அது போய் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு படம் நடிச்சிருக்கேன், வெற்றிமாறன் சாரோட படம் விசாரணை. அதுவும் ஒரு அழகான ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். அந்த படம் வந்துருச்சுன்னா இந்த பேர்லாம் போயிடும். மனசு கஷ்டமா இருக்கும் போதும், அதாவது எனர்ஜி குறையும் போதும், நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம இயக்கக்கூடிய சக்தி கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்சா வேகமாக ஓடி போய் என்னுடைய இயக்குனரை பார்ப்பேன். என்னையா பேட்டரி சார்ஜ் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் அவரை தேடி வரேன் அப்படின்னாலே இவன் ஏதோ ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறான், இல்லைன்னா இவனுக்குள்ள வேற ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இனி எங்கே போகிறதுன்னு தெரியல. என் இயக்குனர் எனக்கு தாயாக இருந்திருக்கிறார், தகப்பனாக இருந்திருக்கிறார், சகோதரராக இருந்திருக்கிறார், நண்பராக இருந்திருக்கிறார்.
குருவாக இருந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளாகவும் இருந்திருக்கார். என்னுடைய இயக்குனர் வந்து கடைசியாக என்னை கூப்பிட்டு ஒரு கதை சொன்னார். இந்த கதையை முழுக்க முழுக்க திரைக்கதை வடிவம் வசனத்தோடு அவர் எழுதி வச்சிருந்தார். அதை வந்து நீ தான் முதல்ல படித்து பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. அதை எடுக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதை கண்டிப்பாக நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன்.